எனக்கு இன்னும் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆன அந்த அந்த காலகட்டம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இது வந்து 1991 ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. அதான் செல்வங்கிட்ட நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். அவர் ஜனவரி 14 அப்படின்னு சொன்னார். அது இல்லை. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை ஜனவரி 14 பிளான் பண்ணால் நான் ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்னார். ஏன்னா இந்த படம் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், 100வது படம்ன்றது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. சிவாஜி சாருக்கு நவராத்திரி, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளிவிளக்கு, கேப்டனுக்கு கேப்டன் பிரபாகரன். இதில் அப்போ வந்து கேப்டன் பிரபாகரன் ரொம்ப முதல்ல 100வது படமாக சென்டிமெண்ட்டாக அது சரியாக வராது அப்படின்னு நினச்சாங்க. படம் பெரிய ஹிட்டு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ராஜீவ்காந்தியுடைய படுகொலை கரெக்டாக. அப்போ வந்து இந்த படத்துக்கு பயங்கர செட்பேக்கு. ஏன்னா கேப்டன் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கை போராளிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள். விடுதலை போராட்ட பிரபாகரன் தலைவர் பிரபாகரனுக்கு ரொம்ப நெருங்கியவர் அவர். அதனால இது கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் வந்தது. ஆனால் அப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இப்போ கேப்டன் பிரபாகரன் விழுந்தோன்னு நினைச்சாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமும் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே மறந்துட்டேன் நான். என்ன பிரம்மாண்டமாக இருக்குது படைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த அதே பிரம்மாண்டம் இப்பவும் இருக்குது. நான் வந்து கேப்டனுடைய ரொம்ப ரசிகன். நான் வந்து சந்திரசேகர் சார் சட்டமுறையற்றை படம் பண்ணும்போதே அந்த படம் பார்த்ததுலேருந்தே நான் ரசிகன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டரு, அவர் வந்து சாட்சி படம் வந்து என்னை இப்போ ப்ரிவியூ பார்க்க கூப்பிட்றாரு. அந்த படம் வந்து சொன்னேன், சார் இந்த படம் வாங்க, கண்டிப்பாக அந்த படம் பெருசாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை, இது இந்த ஹீரோக்கு கொஞ்சம் இப்போ மார்க்கெட் டல்லாக இருக்காண்ட. சார் இல்லை சார், அவர் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது சார் அவரை, நீங்கள் வேணா பாருங்கள், அந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட்டு. அதே மாதிரி கேப்டன் பிரபாகரனுக்கும் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த படமும் பெரிய ஹிட்டு. இப்போல்லாம் டிவியில் சில சாங்ஸ் கேப்டன் சாங்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பார்க்க முடியாது. அந்த மாலை கருக்களில் சோழி அந்த பாட்டு வந்து நீதியின் மறுபக்கம்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துடும். இப்போ கேப்டன் பிரபாகரன் இந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது கேப்டன் பிரபாகரன் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ அந்த ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட கேப்டன் வந்து ஒரு 20 நிமிஷம் லேட்டாக தான் வருவார்னு நினைக்கிறேன், கரெக்டாக. அதெல்லாம் அப்போ பார்க்கும்போது என்னடா கேப்டன் சீக்கிரம் வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். முதல்ல சரத் மாதிரிலாம் காமிச்சு, பாசமுள்ள பாண்டியரி பாட்டெலாம் காமிச்சு, அப்புறம் தான் கேப்டன் வருவார். கேப்டன் வரும்போது இன்ட்ரொடக்ஷனே பிரமாதமாக இருக்கும். கேப்டனுடைய லெக் ஷாட் அது இதுன்னு காமிச்சு ஒரு அடி, ஒருத்தனை போலீஸ்காரனை அடித்து அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு ஃபைட் பண்ணுவார் பாருங்க, மறந்துட்டேன். அது மாதிரிலாம் ஒரு ஃபைட்டு எந்த ஆர்டிஸ்டாலையும் பண்ண முடியாது. ஈவன் ஜாகி சாரம் கூட பண்ணலாங்க, நான் சொல்கிறேன். அந்த மாதிரி கேப்டன் மிரட்டுவார். அதெல்லாம் அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுலாம் இப்போ யாரும் ஆர்டிஸ்ட் கிடையாதுங்க. எல்லாம் சும்மா ரோப் கட்டி டூப் போட்டு தான் எல்லோரும் பண்ணுறாங்க. அது கேப்டனோட நான் ஒர்க் பண்ணியிருக்கனால சொல்கிறேன். எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது. கேப்டன் வச்சு இவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காரு, நம்ம அப்படி பண்ண தவறிட்டோமே, நம்ம சும்மா கேப்டனுக்கு ஒரு மஞ்சள் பையும் கூடையும் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கே ஒரு அடிக்கடி ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். இருந்தாலும் நான் மரியாதையில் ஒரு சின்ன ஒரு மரியாதை செலுத்தினேன் அவருக்காக. அந்த படமே அவருக்காக தான் பண்ணேன். சிவா சாருக்கு தெரியும். அந்த படத்தில் அவருக்காக ஒரு அழகான ஓப்பனிங் வச்சேன். நீங்கள் பலர் மரியாதை படம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல சூரியனையே பார்த்துட்டு இருக்கும். அப்போ அவங்க அம்மா வாசல் தெளிச்சிட்டு இருப்பாங்க அதிகாலையில். அந்த குழந்தைய பார்ப்பாங்க. அந்த குழந்தை அப்படியே சூரியனையே பார்த்துட்டு இருக்கும். அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு ஷாட், அந்த குழந்தைக்கு ஒரு ஷாட்டு, அந்த சூரியனுக்கு ஒரு ஷாட்டு. என்னடா இது, நானும் அப்போ இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த சூரியனையே பார்த்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கும். அந்த குழந்தை அந்த ஒரு 5 வயசு பையன் அப்படி பார்த்துட்டு, இல்லைம்மா அந்த சூரியனுக்கு மீசை வச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு. இது என்னடா கேள்வி, நம்ம ஐயா மாதிரி இருக்குண்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. உடனே அந்த சூரியனுக்கு அப்படியே ஒரு ஜூம் போச்சுன்னா அந்த சூரியனில் ஒரு மீசை வரும், ஒரு மூக்கு வரும், ஒரு உதவி வரும், அப்படியே ஒரு ஃபேஸ் வந்தால் கேப்டனுடைய ஃபேஸு. கேப்டன் அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வருவார். அங்கே புரட்சி கலைஞரின் அப்படின்னு சொல்லி மரியாதைன்னு போட்டிருப்போம். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மரியாதை கேப்டனுக்கு, அவ்வளோதான். மறுபடியும் கேப்டன் வச்சு படம் பண்ணணும்னு நினச்சா அந்த வாய்ப்பு கிடைக்கல. கேப்டன் அரசியலில் தீவிரமாயிட்டார். நம்ம கேப்டனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை வந்து நிச்சயமாக அவருடைய மகன் விஜய பிரபாகரனுக்கு அரசியல்லையும், சண்முக பாண்டியனுக்கு சினிமாலையும் செலுத்தி அவங்கள மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லணும்னு சொல்லி இந்த படம் முதல்ல எப்படி வெற்றி பெற்றதோ அதே மாதிரி ரீலீஸ்லையும் மிகப்பெரிய வெற்றி பெறும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய சினிமாவும் உற்று பார்த்த மிகச்சிற சினிமாக்களிலே கேப்டன் பிரபாகரன் முக்கியமான படம். இந்த படத்தின் மூலமாக கேப்டன் என்ற அடைமொழியை தந்து
இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை அந்த காலத்தில் யாரும் எடுக்க முடியாத ஒரு பட்ஜெட்டில் படம் எடுத்த எங்களுடைய வழிகாட்டி ஆசான் அண்ணன் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களை நான் மொத்த கேப்டன் பிரபாகரன் குழுவின் சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்ராஹிம் இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு பிரம்மாண்டம் ஒன்று உருவாயிருக்கவே முடியாது. அந்த மாதிரி கேப்டனுக்காக செலவு பண்ணுறதுல அவருக்கு மேலே யாருமே இல்லை. ஒரு நாள் காலையில் பெஞ்சில் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் தமிழீழம் பிரபாகரனை பற்றி ஒரு நியூஸ் வருது. அதை பார்த்துட்டு படத்துக்கு இனிமேல் கேப்டன் பிரபாகரன் தான் டைட்டில்னு கூப்பிட்டு சொன்னார். அந்த மாதிரி இந்த கேப்டன்ற அடைமொழி அங்கிருந்து உருவாச்சு. இன்னைக்கு உலகம் உள்ளளவும் இன்னைக்கு போகிற கேப்டன் என்ற வார்த்தை அவரால் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த இடத்துல அவருடைய மரியாதைக்காக நினைவு கூறுகிறேன். இந்த படம் ஒரு செல்லுமணி எப்படி எடுத்தான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷோலே படத்தோடைய ஒரு 10% பட்ஜெட்டில் தமிழில் ஒரு ஷோலை எடுத்து கொடுத்தார். அது காரணம் அப்படி ஒரு உழைப்பு, அப்படி ஒரு திட்டமிடுதல் இருந்தது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2வது படத்திலேயே இப்படி ஒரு முத்திரையை பற்றி இயக்குனர் அப்படி இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மாபெரும் சாதனையை செல்லுமணி செய்த படம். அந்த செல்லுமணி கூட அப்படியே தோளுக்கு தோல் நின்ற வசனம் லியாகத்-அலிகான். பிற்காலத்திலுடைய கேப்டனுடைய அனைத்து அரசியல் ஈடுபாடுகளுக்கும் அரசியல் சிந்தனைகளுக்கும் அஸ்திவாரமாக அமைந்தது லியாகத்-அலிகானுடைய வசனங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது. ஏன்னா அப்படி அனல் தெரிக்கும் வசனங்களை கேப்டனுக்காக உருகி எழுதியவர் லியாகத்-அலிகான். அவர் இந்த இடத்துல நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அவர் ஒரு மாபெரும் ஒரு பலதரப்பட்ட ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியான ஒரு மன்சூர் அலிகானை உருவாக்கி தந்த படம் இந்த கேப்டன் பிரபாகரன். அதை அவன் மன்சூர் அலிகானை மோல்டு பண்ணி கொண்டுறதுக்கு செல்லுமணி என்ன பாடுபட்டிருக்கான்றது செல்லுமணிக்கு தான் தெரியும். அது மாதிரி அற்புதமான ஒரு திரைப்படம். அது மாதிரி சிவந்தவன் படத்தில் பட்டத்திராணி பாட்டுக்கு அப்புறம் அதுக்கு இணையாக ஒரு பாடல் போட்டப்பட்டால் அது ஆட்டமா சேராட்டமா பாட்டு தானே. அப்படி ஒரு இசையை கொடுத்த ராஜா சார். இப்படி அந்த படத்துக்கு எல்லாருடைய பங்களிப்பும் இருந்தது. அற்புதமான ஒரு படம். இதிலெல்லாம் தாண்டி இந்த ரத்தம் சிந்தி எடுத்த படம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கேப்டன் ரத்தம் கொட்ட நடித்த படம் இந்த படம். ஏன்னா அவர் இந்த படத்துக்கு உழைத்த உழைப்பும் பட்ட சிரமமும் எடுத்த ரிஸ்க்கும் சிந்திய ரத்தமும் அளவில்லாத உண்மையாகவே ஷாட்டில் அப்படியே ரத்த ஒழுகு நடிச்சிருக்கார். இந்த செல்லுமணி பல மேடைகளில் அப்படியே ரோப்போட கைரோட ரத்தம் அப்படி ரத்தம் சொட்ட ரோப்பில் வருவார். அந்த மாதிரிலாம் அவர் நடித்து இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அது அந்த கேப்டன் பிரபாகரனை இந்த விழாவிலே நம்முடைய பிரபாகரனே கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி அபு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கேப்டன் பிரபாகரன் ஒரு காலத்தை வென்ற படம். அதனால் அது விக்ரமன் சார் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஐகானிக் படம்னா இது கேப்டனுக்கு இதுதான் படம். அந்த மாதிரி இப்படி ஒரு படத்தை கொடுத்து ரீரிலீஸ் பண்ணுற இந்த ஸ்பேரோ ஃபிலிம்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கார்த்தி அவர்களுக்கும் மற்ற இந்த எல்லாம் வாழ்த்து நன்றி. இந்த கேப்டன் பிரபாகரன் மீண்டும் ஒரு வசூலில் ரீரிலீஸில் இதுதான் பெஸ்ட்டுன்னு ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.